தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களுடைய செயலாளராக பொறுப்பேற்ற அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் சிஏஏ எம்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. அவர் பொறுப்பேற்பதற்கு முன்னால் சட்டத்தை தீயிட்டு கொளுத்திய பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய செயலாளராக பொறுப்பேற்றார். அதே ஒன்று கடந்த 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மதவெறி பிடித்த பாஜக அரசு அமல்படுத்தியது. 2ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில், 3ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில், 4ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு போய் செல்கிறது அந்த கோப்பு, 5ஆம் தேதி அந்த கோப்பு சட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் நாடு முழுக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு சார்பில் அந்த உறுப்பினர்கள் அனைத்து கட்சியினுடைய சார்பில் உறுப்பினர்கள் செல்லுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், திராவிட மாடல் அரசின் பேரரசர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதியாருடைய பிரதிநிதிகளாக அந்த குழுவிலே அங்கம் பெற்றவர்கள் 2 பேர்கள். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராசா அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாரே அன்பிற்கே சகோதரர் புதுக்கோட்டை இமாம் அப்துல்லா ஆகிய 2 நபர்களும் அந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வாதித்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இந்த அப்துல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இயக்கத்தினுடைய சாதாரண தொண்டராக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளராக பொறுப்பில் இருந்து படிப்படியாக உயர்ந்து சிறுபான்மையினர் உரிமை பிரிவினுடைய மாநில துணை செயலாளர், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாநில துணை செயலாளர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அவருக்காகவே ஒரு அணியை உருவாக்கி தலைவர் தளபதியார் அவர்கள் அயலகணியுடைய முதல் செயலாளராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்பதை நாங்கள் அன்பிற்குரிய மாடி கட்சி நபர்களின் இடத்தில் வருகை தந்து இது போன்று 2 நபர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்று அண்ணன் ராசா அவர்களையும் அதே போன்று புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களையும் அவரை அமர வைத்துக் கொண்டு உடனடியாக அவரிடத்தில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது உடனடியாக நான் வருகிறேன் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பு சேர்த்திருக்கிற அப்துல்லா அவர்களை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக இந்த அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி. நாம் மிக ஆவலோடு இந்த தேசத்திற்கு பிடித்திருக்கிற மிகப்பெரிய பீடையை வேரோடும் வேரடை மண்ணோடும் வெட்டி சாய்ப்பதற்காக பாரபட்சம் இல்லாத சமுதாய பெருந்திரள் இங்கு கூடியிருக்கிறது. நேரடியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா எம்பிஏ எல்எல்பி அவர்களை கண்டன பேருரை வழங்க வேண்டுமாய் கோவை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அவர்களை கேட்டுக்கொள்கிறார்.